இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கத்திரிக்காய் வடகங்க. இது வந்து எங்கள் தாத்தா பாட்டி செஞ்சது. அது நான் பார்த்துருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கத்திரிக்காய் வடகத்தை தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது மாதிரி நல்லா பெரிய சைஸு கத்திரிக்காய் எடுத்து நல்லா தடிமனாக இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீட்ட வாக்கில். அதுக்கு கொஞ்சம் புளி தேவைங்க. நல்லா ஒரு உருண்டை புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சிக்குங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுறாங்க. ஒரு சிலர் வந்து ஆவியில் வேக வைப்பாங்க. ஆனால் நாங்கள் புளித்தண்ணியில் தான் வேக வைக்கிறது. அந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக அந்த புளித்தண்ணியில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிக்கணும். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அழுத்தி விடுங்க. நல்லா தண்ணி நிறக்க இருக்கணும். அடுத்ததாக மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கங்க. நல்லா சேர்த்திட்டு அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா வேக விடுங்க. ரொம்ப கொலைய வெந்துடக்கூடாது. ஒரே ஆவி வேக்காடு விட்டமாக போதும். கத்திரிக்காயை எடுத்து நல்லா வடிகட்டிட்டு அந்த கத்திரிக்காயை கொண்டுட்டு போய் ஒரு கட்டலில் வெள்ளை துணியை விரிச்சுட்டு அது மேலே நம்ம தனித்தனியாக பரப்பி காய வச்சோமாக்கா சூப்பராக காஞ்சிடும். 2 நாளில் சூப்பராக காஞ்சி நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் வடகம் ரெடி ஆயிரும். இதில் ஒரு நாள் குழம்பு வச்சு நான் காட்டுறேன் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு.